பொதுவாகவே கடகம் அப்படின்னாலே ஒரு குணநலம் இருக்கும், ஒரு தனித்தன்மை. இவங்க இப்படிப்பட்ட நபர்கள், இவங்களுக்கு இதெல்லாம் சிறப்புகள் அப்படின்னு சார். ஸோ கடகத்துடைய சிறப்புகள் என்னங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். கடகராசி அன்பர்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்பே துணையாக இருக்கும். இவங்க பாசம் மிக்கவர்கள், அன்பு அதிகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, வியாபாரம் சம்மந்தப்பட்ட அறிவு அதிகமாக கொண்டவர்கள், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஸ்ட்ராட்டஜி வெல் பர்சன் இவங்க தான். கொஞ்சம் ராசியில் செவ்வாய் மட்டும் இதாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கடகராசி அன்பர்கள் அவங்க மாணவர்களாக இருக்கிறவங்கள எஜுகேஷன் உள்நாடா வெளிநாடா வெளியூரா இந்த குழப்பங்கள் நிச்சயமாக உண்டு. முதல்ல படிக்கின்ற அந்த வயதுடைய மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ் கொடுங்க. சரியான நேரத்தை சூஸ் பண்ணி இறைவனாக கொடுக்குறான், ரைட்டாக பயன்படுத்தணும், ஜெயிச்சதும் இந்த ராசி. இப்போ இவங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய தலையாய பிரச்சனையாக இருக்கிறதுனா, இவங்க லைஃப் பார்ட்னர் வீட்டில் இருக்கிற உறவுகள், சொந்த பந்தங்கள். இப்போ பெண்ணாக இருந்தால் அவங்க மாமியார் மாமனார் அவங்களாம் ஓவர் ப்ரெஷர், வேலைக்கும் போகிற அந்த மாதிரி அந்த உறவுகள் இதாக இருக்கணும். ஹெல்த் சம்மந்தப்பட்ட கவனிச்சே தான் ஆகணும். ஆனால் குரு பகவான் வந்து என்ன பண்ணுறாருனா, அந்த மருத்துவ செலவை சரியான டாக்டர் என்ன சரியான இதை பார்த்து ட்ரீட்மெண்ட்டை க்யூர் ஆகிற சூழ்நிலை வந்தாச்சு. அப்போ நீ செய்கின்ற மருத்துவங்கள் உடலுக்கு ஒற்றுக்கொள்ளும், வேலை செய்யும் இடத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். ஈவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் கூட பக்தி ப்ளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்த பேர் ஆஸ்ட்ரோ ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கடகராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாங்க சார். பொதுவாகவே கடகம் அப்படின்னாலே ஒரு குணநலம் இருக்கும், ஒரு தனித்தன்மை. இவங்க இப்படிப்பட்ட நபர்கள், இவங்களுக்கு இதெல்லாம் சிறப்புகள் அப்படின்னு சார். ஸோ கடகத்துடைய சிறப்புகள் என்னங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். கடகராசி அன்பர்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அன்பே துணையாக இருக்கும். இவங்க பாசம் மிக்கவர்கள், அன்பு அதிகமாக இருக்கும். ஞானம் பெற்றவர்கள் இவர்கள். ஞானம் அப்படின்னா இங்கே தான் இங்கே ஒரு உச்சம் பெறும். அறிவு நிறையா இருக்கும். இவங்களுக்கு இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் இவர்களெல்லாம் அரவணைத்து போகுது. கடகம் இருந்து விட்டால் அங்கே உறவுகள் நீடித்து நிற்க வாய்ப்புகள் அதிகம். இதே ராசிகளுக்கு தான் முக்கியமான பார்த்திங்கன்னா தண்ணி சம்மந்தப்பட்ட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். திரவங்கள் சம்மந்தப்பட்டது. இவங்களுக்கு எப்போவுமே நினைவுகளை அசை போடுபவர்கள் கடகம். ரொம்ப நாளாக நடந்திருக்கும், அந்த விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது நிறைய நேரம் ப்ளஸ், ஒரு சில நேரத்தில் மைனஸாக அமையும். அப்போ உணர்வுகள் நினைவுகள் சம்மந்தப்பட்டது. சார் இவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு ஏதோ ஒரு வகையில் வந்துடுங்க. வெளிநாடாக இருக்கலாம், வெளி மாநிலம் இருக்கலாம். அதை பற்றி டீட்டெயில் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, வியாபாரம் சம்மந்தப்பட்ட அறிவு அதிகமாக கொண்டவர்கள், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஸ்ட்ராட்டஜி வெல் பர்சன் இவங்க தான். இவங்ககிட்ட ஒரு இது ஃபுட்டு கரெக்டாக இருந்தால் அவங்கள அந்த ஹோட்டல் அந்த இடத்துல இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்க இந்த உணவு பிரியர்கள். இவங்களுக்கு பர்ஃபெக்ட் உணவை சாப்பிடவும் செய்வாங்க, சமைக்கிறதும் இன்ட்ரெஸ்ட் நிறைய பேர்த்துக்கு உண்டு. ஹோட்டல் இதெல்லாம் உணவை நேர்த்தியாக, அது நான் இந்த மாதிரி கடகராசிக்காரங்க அவங்களோட கணவனோ மனைவியோ சொல்லுவேன், இவங்களுக்கு ஃபுட்டு மட்டும் கரெக்டாக பார்த்துக்காங்க, இவங்க கூட பாசமாக இருப்பாங்க. இந்த ராசிங்க வாக்குப்பளிதம் அதிகமாக இருக்கும். ஆனால் நல்ல வார்த்தையாகவே சொல்ல வேண்டிய ராசி. இவங்களுக்கு கொஞ்சம் ராசியில் செவ்வாய் மட்டும் இதாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கோபத்தை குறைத்த கடகம் ஜெயித்து கொண்டே இருக்கின்றன. அற்புதமான ராசி, உலகை ஆளும் ராசி இதுதான். கடகராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக அமைய போகுதுங்க சார்? கடகராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வந்த உடனே உங்கள் ராசியே குரு பகவான் வருகிறார். உங்கள் ராசியில் இருக்கிற சந்திரனும் குரு கஜ கேசரி யோகம். எவ்வளோ பெரிய வலிமை புரிந்த யானையும் அதை வெல்லக்கூடிய அம்சம் இருக்கிற சிங்கமாக மாறுகிறீர்கள். பல கஷ்டங்கள் அழித்தது எல்லாமே இந்த ராசி தான். போன வருஷம் ராகு கேது பிரச்சனை, 2 கேது 7 8 ராகு, அந்த பிரச்சனையை அனுபவிச்சாங்க. பாக்கியப்படி பார்த்திங்கன்னா அஷ்டமச்சனியும் அனுபவிச்சிட்டாங்க. சார் பல கஷ்டங்கள் இருந்து மீண்டு வருகிற ராசி, ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டு வர ராசியாக மாறுறாங்க. குரு உங்கள் ராசிக்கு வந்து 5 7 9 பார்த்து மனதுக்கு திருப்தி அளித்து சந்தோஷம் வருகிற காலகட்டம். குடும்ப உறவுகள், சொந்த பந்தங்கள், இது மாதிரி பல வருத்தத்திலிருந்து ஜெயிச்சிட்டோம், அதாவது சொல்லுவாங்க இந்த படத்தை ஜெயிச்சிட்டோங்கிற அந்த ராசி தான். ஆக இந்த தமிழ் புத்தாண்டு இவங்களுக்கு இனிமையாக இருக்கிறது. நிறைய விஷயத்தில் உங்களுக்கு புது வாய்ப்புகள் பிறக்கின்றன. மன தைரியத்தோடு இருங்க. தொல்லைகள் விலகி சுப நிகழ்வுகள் அதிகம் உண்டு. கடகராசி நேயர்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்க போது? இந்த காலகட்டத்தில் தொடங்கக்கூடிய பிஸ்னஸ் ஆகட்டும், இல்லை கடந்த காலத்திலே தொடங்கியிருப்பாங்க, அஷ்டம சனி கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த தொழிலில் என்ன மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கிடைக்க போகுதுங்க சார்? இந்த கடகராசி அன்பர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்டதில் விருத்தி அடைய வாய்ப்புகள் அள்ளி கிடைக்கின்றன. முதல்ல தொழிலாக வேலையான்னு முடிவெடுத்தணும். தொழில் அப்படின்னு எடுத்துட்டா இந்த ராசிக்கு குலதெய்வ பேரோ குழந்தைகள் ஒரு பேரோ ஒன்று இந்த தொழிலில் இன்வால்வ் இந்த வருஷம் பண்ணிட்டா ஜெயிச்சிருவாங்க.
அப்போ என்ன பண்ணுவோம், இவங்களோட குலதெய்வ ஃபோட்டோ வச்சு கும்பிடலாம். இல்லை குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கை எடுத்து வச்சு, இந்த தொழில் குலதெய்வமும் இவங்க தொழிலும் ஒன்று சமம்னு அர்த்தம். அப்போ குலதெய்வ ஃபோட்டோ வச்சு தெய்வம் போட்டாலே நல்லாயிருக்கும். இவங்க தொழிலில் கட்டடம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஃபினான்ஸ் செக்டராக இருக்கலாம், ஐடியில் ஒரு டிசிஷன் மேக்கிங் பொசிஷனில் இருப்பாங்க, வெளிநாட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அவங்களுக்குலாம் அற்புதமாக இருக்குது. சார் தொழிலை டெவலப் பண்ணலாமா? நிச்சயமாக பண்ணலாம். கூட்டு என்ற விஷயம் புதிதாக பிறக்கின்றன. கூட்டா தனித்தா, அது ஷார்ட் டேர்ம் இப்போ கோச்சாரத்தை சொல்லுது, பண்ணலாம். அப்போ தொழிலையும் டெவலப் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. இதில் அமோகமாக பண்ணலாம். சித்தர் வழிபாடுகள் தேவைப்படுகின்றன. இதெல்லாம் உங்கள் தொழிலின் அதீத வளர்ச்சி ஸ்தானத்தை கொண்டு போயிருது. சார் தொழிலை ஒன்றுமே 0 ஆனவங்க கூட மீட்டு வர வாய்ப்பு வந்தாச்சு. கடகராசியில் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் கடந்த அஷ்டம சனியில் வந்து பல்வேறு பிரச்சனைகளில் தான் இருப்பாங்க சார். அவங்களுக்கு வேலை சில பேர்த்து இழந்து கூட இருக்கலாம், இல்லை சில பேர்த்துக்கு வேறு வழி இல்லை, எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது, நான் இந்த வேலையில் இருக்கேன், பட் எனக்கு இந்த வேலையில் க்ரோத் இல்லை, நான் இன்னொரு வேலை மாறலாம், அதுக்கு இப்போது சரியான வாய்ப்பாக இருக்குமாங்கிறத கேள்வியாக இருக்குங்க சார். இந்த தமிழ் நியூ இயர் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க சார்? இந்த கடகராசிக்கு இந்த தமிழ் நியூ இயர் சப்போர்ட், இந்த வேலைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வேறு எதுக்கும் பண்ணலைன்னு சொல்லலாம். இந்த கடகம் வந்தாலே ஃபஸ்ட்டு வாக்கியப்படியும் சனி விலகிருச்சு. உங்கள் ராசியில் கேது பகவான் அந்நிய சம்மந்தப்பட்ட பணத்தை கொடுக்குறார். குரு வக்கர நிவர்த்தியம் அடைஞ்சது. அப்போ ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு என்னென்னா, வேலை செய்யும் இடத்தில் அங்கீகாரம் கிடைக்கும், கௌரவம் நிலைநிறுத்தும். தான் செய்த வேலைக்கு அங்கீகாரம் கிடைச்சி அதுக்குண்டான சம்பள உயர்வுகள் கிடைக்க வாய்ப்புண்டு. ஈவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் கூட சார் ப்ரெஷர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. நிறைய பேர் விஆர்எஸ் வாங்கிடலாமான்னு கூட ட்ரை பண்ணிட்டாங்க. வேலை செய்கிறத விட்டுட்டு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஏன்னா ப்ரெஷர் தாங்க முடியலன்னு சொன்னதெல்லாம் இந்த ராசி தான். இப்போ ரிலாக்ஸாக அற்புதமாக இவங்களுக்கு செய்கின்ற வேலைக்கு தகுந்த குரோத்து வருது. வேலைக்கு ஹெல்த்து சப்போர்ட் பண்ணாத இருந்தவங்களோட சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. குரு உங்கள் ராசியை பார்க்கறனால ஒன்றே இந்த ராசியை புரிஞ்சுக்கணும். ஒரு சில விஷயங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிக்க வேண்டியது. ஒரு சில கம்ப்யூட்டேஷனல் உதவியோ, ஒரு சில விஷயத்தை நோன்னு சொல்லி பழகிட்டு அந்த ராசி சேஃப் ஆக. மொத்தம் வேலையில் ப்ரமோஷன் உண்டு, சம்பள உயர் உண்டு, அடுத்த படிநிலைக்கு போகிறீங்க, வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டு தொடர்புகள் அமோகமாக இருக்கிற ராசி இந்த கடகம் தான். கடகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் அப்படிங்கிறது இப்படி இருக்குது. ஏன்னா கடந்த காலத்தில் திருமணம் கண்டிப்பாக தடையாக தான் இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு இப்போ திருமண யோகம் இருக்கா? திருமணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார். இந்த கடகராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் ஒரு புரட்சி ஏற்படுகிறது, புதுமை ஏற்படுகிறது. ஏன் அந்த புரட்சி புதுமை சொல்ல, இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகி நின்னது பல பேர் இந்த கடகம் தான். சார் ஃபைனலைஸாக பொண்ணு பார்க்குறேன், டீட்டெயில் விசாரிச்சிட்டோம், ஃபோனில் பேசிட்டோம், நின்று போச்சு. இதுக்கு இந்த ராகு கேதுகள் தடையாக இருக்குது. 2ஆம் இடத்தில் கேது இருக்கிற ராகு. அப்போ கோச்சார ரீதியாக ராகு கேது பரிகாரம் செய்தே ஆகணும். ஒரு சில பரிகாரம் இறுதியில் கொடுக்குறதுங்க அது பொது பரிகாரமாக வரும். ஆனால் ராகு கேது பரிகாரம் தேவைப்படுகின்ற இந்த ராசிக்கு திருமண வாய்ப்பு உண்டா இல்லையா அப்படின்னா, ஜூன் ஜூலைக்கு மேலே யோகங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ அந்த ஏப்ரல்லேருந்து ஜூன் ஒரு 2-3 மாதம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் சார் மனதுக்கு பிடித்த வரன் அமையும். தடைபற்ற திருமணம் நடக்கக்கூடியது. ஈவன் 35-36 வயதுடைய ஆணுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டில் தந்தையோ யாரோ தாயோ ஒருத்தங்க இல்லாமல் தனியாக இருக்கிற குழந்தைகள், 3மே பெண்ணாக பிறந்தோம், 2ஆக பெண்ணாக பிறந்தோம், அந்த மாதிரி பெண்கள்லாம் தவிர்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகின்றன. அப்போ திருமணத்துக்கு கோல்டன் டைம் வருது ஜூனுக்கு மேலே. இந்த திருமணத்தை பார்த்திங்கன்னா மனதுக்கு பிடித்த வரன் உங்களுக்கு திருமணத்துக்கு பின் வேலைக்கு செல்கிற அம்சம் உண்டு. திருமணத்துக்கு பின் பொருளாதார ரீதியாக ஆண் பெண் இருவருக்கும் அமைப்பு வந்தாச்சு. கல்யாணம் பண்ண உடனே குழந்தை பாக்கியம் கொடுக்குற இந்த ஸ்தானம் தான். இதில் போன டைம் டைவர்ஸ் ஆன எண்ணிக்கை கடகம்தான். ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு, 7-8 சனி வேற மாறி இருக்கிறனால சார் திருமண கசப்பு முன்னாடி நடந்தது பழசை விட்டுருங்க. அடுத்த திருமண பாக்கியங்கள், ஈவன் கை குழந்தையோடு இருக்கிற பெண்ணு கூட வாய்ப்பு வருது. அது இறைவன் அருளால் கிரகங்கள் நல்லா செய்கிறது. குழந்தை பாக்கியம் அமைப்பும் இருக்கிறது போல் குழந்தையோட ஸ்தானத்தில் திருமண பாக்கியம் வருது. ஆனால் என்ன, ஜாதகம் பார்த்து சாதகமான சூழலை அமைச்சிக்க வேண்டியது கடகம். அது ஒன்று தான் பண்ணிக்கணும். கடகராசிக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் தடையின்றி கிடைக்குமா இயற்கையாகவே, இல்லை நம்ம ஒரு ஐவிஎஃப் போல் ட்ரீட்மெண்ட்ஸுமே இந்த காலகட்டத்தில் தொடங்கலாமாங்க சார்? இந்த கடகராசிக்கு குழந்தை பாக்கியங்கள் இறை அருளால் நிச்சயமாக கிட்டும். அப்போ இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டை 5, 7, 9 பாக்கியஸ்தானங்கள், பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் வலுப்பெறுகிற சூழ்நிலை வந்து கஜகேசரி யோகம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் உண்டு. இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாத குறிப்பிட்டதில் ஒரு இறை வழிபாட்டான சாமியை கும்பிட்டு கிடச்சதுன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் இந்த காலகட்டம். அப்போ குழந்தைக்கு இப்போ தான் ட்ரை பண்ணும். இந்த ராசி போன டைம் பல ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, குழந்தை பாக்கியத்துக்கு கன்சீவ் ஆகி மிஸ்கரேஜ் ஆனது, ட்ரீட்மெண்ட்டே ஃபெயிலியர் ஆனது, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எவ்வளோ செலவு பண்ணி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஃபெயிலியர் ஆனது இந்த ராசிக்கு தான். என்ன சொல்லிட்டாங்க, டாக்டருக்கே தெரியல, ட்ரை பண்ணுறோன்னு சொன்னாங்க. பணத்தை லட்சக்கணக்கில்
ஒரு சிலர்லாம் தத்தெடுக்கலாமான்னு யோசிச்சது இந்த ராசி தான். சிறகேசி போகலாமான்னு யோசிச்சது. இதெல்லாம் இப்போ கொஸ்டினை பார்க்குறோம். இப்போ இறை அருளால் ஒரு சில வழிபாடுகளும் பண்ணி குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கடகத்தை கொண்டு குரு உங்கள் ராசிக்கு வரார். குருனா குழந்தை பாக்கியம் இறைவன் அருளால் உங்களுக்கு கிடைக்குது. கடகம்ங்கிறது தாய்மை அடைய வாய்ப்பு பிறகுது. இறைவன் அருளால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டு. கடகராசி நேயர்களுக்கு இந்த எஜுகேஷன் ரீதியாக இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்களாகட்டும், நான் காலேஜில் வந்து ஒரு சீட்டை வந்து இப்போவே நான் புக் பண்ணிக்க போகிறேன், இல்லை நான் ஒரு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணலாமா, இந்த சந்தேகங்கள்லாம் அதிகப்படியாக இருக்குங்க சார். ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த கடகராசி அன்பர்கள் அவங்க மாணவர்களாக இருக்கிறவங்கள எஜுகேஷன் உள்நாடா வெளிநாடா வெளியூரா இந்த குழப்பங்கள் நிச்சயமாக உண்டு. முதல்ல படிக்கின்ற அந்த வயதுடைய மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ் கொடுங்க. இவங்களுக்கு அந்த கோச்சிங் கிளாஸ் கொடுத்தா முக்கியம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட ப்ரிப்ரேஷன் கோல்டன் டைம். அப்போ ஏதோ ஒரு எக்ஸாம் நடக்குது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுக்கலாம். இப்போ ஒரு சிலருக்கு மேனேஜ்மெண்ட்டில் தான் போகணும், அதுதான் உண்மை. ஏன்னா ராசிக்கு ஜென்மகுருவாக வந்து 2ஆம் இடத்துல கேதுபா கைப்பொருள் விரயம்னு ஒன்று காட்டுது. அப்போ அந்த விரயம் சொத்தாக வாங்கலாம், அது அடுத்து வரேன் சொத்து வாங்கலாமா இல்லையான்னு. ஒரு சிலருக்கு மேனேஜ்மெண்ட்டில் போனோம். அப்போ மேனேஜ்மெண்ட்டு முடிவாயிருச்சு. அப்போ என்னென்னா எந்த காலேஜ் எந்த இடம் அது மாதிரி. ஆனால் ஒரு சில ஜாதத்தில் டாக்டர் படிப்புக்கு ரைட் டைம் இதுதான். ஏன்னா 2ஆம் இடத்துல மருத்துவத்தை குறிக்கிற கேது கிரகம் உண்டு. ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது இதாக இருக்குது, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இதுக்கும் இதாக இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரியான நேரத்தை சூஸ் பண்ணி இறைவனாக கொடுக்குறான், ரைட்டாக பயன்படுத்தணும், ஜெயிச்சதும் இந்த ராசி. இப்போ கடகராசிலே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு பல்வேறு நபர்கள் முயற்சி பண்ணுறாங்க சார். ஒரு டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், இதுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் இருக்குது. அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இந்த வருடம் அவங்களுக்கு வேலை கிடைக்கிற வாய்ப்புகள் எந்த அளவு இருக்குங்க சார்? கடகத்தையும் கவர்மெண்ட்டையும் பிரிக்க முடியாது. திட்டமிடல், அரசாங்கம், 4ஆம் இடம்லாம் இங்கே தான். பொதுவாக இவங்களுக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது இயற்கையாக ராசிக்கு 2ஆம் இடம், சூரியன்னா கவர்மெண்ட் தானே. அப்போ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கு இயற்கையாகவே வாய்ப்புடைய ராசி. ஆனால் இந்த ராசி என்ன பண்ணால் ப்ரிப்ரேஷன் மட்டும் கரெக்டான இடத்துல பண்ணி வீட்டில் உட்காந்து படிக்க இந்த ராசிக்கு அமைப்பு குறைவு. அப்போ ஒன்று லைப்ரரி படிக்கணும், இல்லை எக்ஸ்ட்ரா கோச்சிங் போய் படிக்க வேண்டிய சூழ்நிலை அதிகம். இந்த ராசிக்கு இப்போ வாய்ப்பு அதிகமாக வந்திருக்கு. மனதுக்கு பிடித்த போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் விஓஓ கேட்டாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணது, பேங்கிங் செக்டாருக்கு, இதெல்லாம் இந்த ராசிக்கு இயற்கையாக உண்டு. ஒரு சில காவல்துறைகள் கிடைக்குமா, ஆர்மி சேரலாமா, கெட்ட ராசியும் இதே ராசி தான். அப்போ ஒரு சிலர் நான் சொல்லியிருக்கேன் சார், ஐஏஎஸ்லே அந்த ஃபாரின் கம்யூனிகேஷன், ஃபாரின் லாங்குவேஜ் படிக்கிற மாதிரிலாம் வரும். வெளிநாட்டு தூதரகங்கள் சம்மந்தப்பட்ட அந்த படிப்புக்கு ட்ரை பண்ணால் கோல்டன் டைமாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு அந்த எக்ஸாம் காம்படேட்டிவ் எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு இந்த நேரம் தான். ஏன்னா 3ஆம் இடம் இயற்கையாகவே புதன். காம்படேட்டிவ் எக்ஸாம் இப்போ அமைப்பு உண்டு. அங்கே சனி பார்க்கறதுனால கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக படித்து ஜெயிச்சிடலாம். அப்போ நிச்சயமாக இந்த ராசிக்கு அமைப்பு உண்டு. ஒன்று பெருமாள் வழிபாடு பண்ணிக்கிட்டால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஈஸி. கடகராசியில் உறவுகள் ரீதியாக ஒரு பிரச்சனை வரும். குறிப்பிட்டு இந்த நபரில் ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த ஒரு உறவுனால இந்த இடத்துல பிரச்சனை உறுதியாக இருக்கும்னா யாருங்க சார்? கடகராசி அன்பர்கள் பாசத்தால் மனசு சஞ்சலப்படுகிறது. அப்போ பாசம்னா உறவு வகையில் தாங்க. ஒன்று இவங்க லைஃப் பார்ட்னர் இவங்களை போட்டு ரொம்ப கசக்கிறாங்க, அதை பண்ணு இதை பண்ணுன்னு. நான் கடகராசி இருக்கிற ஆண்கள் பெண்கள்கிட்ட உங்கள் கணவர்கிட்ட பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ரியாலிட்டி வேறு, எக்ஸ்பெக்டேஷன் வேறு. அப்போ பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள். இவங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய தலையாய பிரச்சனையாக இருக்கிறதுனா இவங்க லைஃப் பார்ட்னர் வீட்டில் இருக்கிற உறவுகள், சொந்த பந்தங்கள். இப்போ பெண்ணாக இருந்தால் அவங்க மாமியார் மாமனார் அவங்களாம் ஓவர் ப்ரெஷர், வேலைக்கும் போகிற அந்த மாதிரி அந்த உறவுகள் இதாக இருக்கணும். இவங்க பொருளாதார ரீதியாக இருக்கிற அத்தை, பொருளாதார ரீதியாக ஏன்னா அத்தை சம்மந்தப்பட்டது, பெரிய மகள்கள் சம்மந்தப்பட்டது, கொடுக்க வேண்டிய பணமோ நகையோ கொடுக்காம லேட் பண்ணனால பூர்வீக சொத்து ரீதியான இந்த பிரச்சனைகள் தான் மாறி மாறி வந்துட்டுருக்கு. ஆக உறவு சம்மந்தப்பட்டதை ஒட்டி இருக்கிற பணத்துக்காக வருகின்ற பிரச்சனையாக இருப்பதால் இவங்க பொறுமையாக டீல் பண்ண வேண்டியது. ஒரு சிலருக்கு பணத்தை கொடுத்துருங்க, நிம்மதியை பாருங்கன்னு சொன்னது. அப்போ இந்த ராசிக்காரங்க இப்போ உறவு சம்மந்தப்பட்ட பணத்தை கவனமாக பாருங்கள். குறிப்பாக பெண்களிடம் கவனமாக இருக்க வேண்டியது. ஈவன் பெண்களிடம் கவனமாக இருந்தாக வேண்டிய சூழ்நிலை. கடகராசினியர்களுக்கு உடல்நலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த காலகட்டத்தில் உடல்நலத்தில் புது பிரச்சனை ஏதாவது வரக்கின வாய்ப்புகள் இருக்காங்க சார்? கடகராசி அன்பர்களுக்கு இப்போ உடல் நலம் விட மனநலம் தான் கரெக்டான கேள்வி. ஏன்னா மனசு சம்மந்தப்பட்டது பல தொந்தரவுகள், தூக்கமின்மை, மனசை அசை போட்டுகிட்டே இருந்து தூக்க மாத்திரை சாப்பிட்டது பல பேர். உடல் ஏதோ ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருந்து அது வியாதியாக ப்ரெஷர் கொண்டு வந்து விட்டுருக்குது. அதே இது பார்த்திங்கன்னா மனநோய் மாதிரி விட்டது, டிப்ரெஷன் டேப்லெட் எடுத்தது பல பேர். இதனால் லங்ஸிலிருந்து எல்லா பாதிப்பும் பார்த்திங்கன்னா அடிப்படை தொடக்கமே நைட்டு தூக்கம் இல்லை, ஓவர் திங்கிங். இதுதான் ஃபஸ்ட். இது ஒரு சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், குறிப்பாக 8ஆம் இடத்துல ராகு வந்தாலே ஃபைல்ஸ் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பிரச்சனை, ஆக மொத்தம்
கண்ணு பல்லு இதை அடுத்தது 2ல் கேது இருக்கிறனால இதெல்லாம் மாறி மாறி அந்த ஹெல்த் சம்மந்தப்பட்ட கவனிச்சே தான் ஆகணும். சார் உங்களுக்கு ஒரு சிறு தொகையை மருத்துவத்துக்காக எடுத்து வைக்கிற மாதிரி வந்திருக்கு. ஆனால் குரு பகவான் வந்து என்ன பண்ணுறாருனா அந்த மருத்துவ செலவை சரியான டாக்டர் என்ன சரியான இதை பார்த்து ட்ரீட்மெண்ட்டை க்யூர் ஆகிற சூழ்நிலை வந்தாச்சு. அப்போ நீ செய்கின்ற மருத்துவங்கள் உடலுக்கு ஒற்றுக்கொள்ளும், அலர்ஜி இன்ஃபெக்ஷன் வராது, நல்ல மருத்துவர்கள் கிடைக்கக்கூடியது. அப்போ நல்ல காலம் பிறந்திருக்குன்னு தைரியமாக இருக்கலாம். கடகராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி முதலீடுகள் செய்கிறவங்களா இருக்கலாம். சில பேர் கடன் வாங்கி அவங்க லைஃபுக்கு தேவையானதை செஞ்சுக்கிறாங்க. ஸோ கிரெடிட் கார்டு, ஹோம் லோன், பல்வேறு துறைகளில். ஸோ இப்போ இந்த கடன் வந்து அடைப்பதற்கான வாய்ப்புகள் எந்த அளவு இருக்குங்க சார்? கடகராசி அன்பர்களுக்கு கடனை அடைக்க வழி பிறக்குமான்னு பார்த்தா நிச்சயமாக இந்த ராசி தான் உண்டு. இன்னும் ஆல்ரெடி கடன் வாங்கி வச்சுட்டாங்களே. கடன் எதுக்கெல்லாம் வாங்கியிருக்கணும்? இடத்துக்கு வீட்டுக்கு வாங்கினது ஒரு சிலர், கடனை வாங்கி நகையில் போட்ட ஒரு சிலர் லக்கில் ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் போட்டது மாட்டிக்கிட்டாங்க. இதே கடகம் தான். அப்போ இந்த ரெண்டுமே ஒரு ஷேர் மார்க்கெட் போட்டது மாட்டிட்டாங்க, கடன் நகை. அப்போ இது குறிப்பிட்ட ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டான டைம் சூஸ் பண்ணியிருக்கீங்க. நான் ஒரே ஒரு அட்வைஸ் என்ன சொன்னால், சார் வாடகை வருமானத்துக்கு ரெடி பண்ண வேண்டிய ராசி இந்த ராசிங்க. சார் வாடகை வருமானமும் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டும் இந்த ராசிக்கு என்றைக்குமே கடை கொடுக்கும். கடன் சம்மந்தப்பட்டு ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த கடன் அடைகிறதுக்கு உண்டான வழி பிறக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடைக்க முடியும். அப்போ பெரும் கடனாக கிரெடிட் கார்டு கடனை தவிர்க்க வேண்டிய ராசி இது. கிரெடிட் கார்டு, செக்லிஃப் இந்த 2 கடனை ஃபஸ்ட்டு அடைச்சிருங்க, மற்ற கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைங்க. ஆனால் இந்த ராசிக்கு நல்ல நேரம் இருப்பதால் நிச்சயமாக ஜெயிச்சு வரக்கூடிய அம்சம் உண்டு. ஒரு சிலர் தான் விட்டுட்டாங்க. இந்த கடனுக்கு கடன் இடத்த விற்கிறது, அது ஒரு சிலர் தான் அவங்க ஜாதகம் பார்த்து தனியாக சொல்லணும். ஓவராலாக நல்ல காலம் பிறந்திருக்கு, ஜெயிச்சு வந்துடுவீங்க. கடகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு இறை வழிபாடு கொடுக்கலாம், இல்லை ஒரு கோயில் சஜஸ்ட் பண்ணலாம்னா எதுவாக இருக்குங்க சார்? கடகராசி அன்பர்களுக்கு சோமேஸ்வரர் வழிபாடு தான் இப்பொழுது நிச்சயமாக இருக்குது. அப்போ சிவ வழிபாடும் புனித தீர்த்தங்கள். சார் ஃபஸ்ட்டு வீட்டில் தீர்த்தம் இல்லாத கடகம் சிறக்காதுங்க. நான் ராசியை நீர்விடா இருக்கும்போது காசி தீர்த்தம், கங்கை தீர்த்தம், திருச்செந்தூர் தீர்த்தம் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் தெளித்து விடுறது, அந்த திரவம் சம்மந்தப்பட்ட வைப்ரேஷன் உங்களுக்கு ஒத்து வரும். கோயில் கும்பாபிஷேகத்தை தீர்த்தம் பண்ணுவாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரீசெண்டாக கூட மாரியம்மன் கோயிலில் தீர்த்தம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் தீர்த்தத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள். அப்போ இந்த தீர்த்த வழிபாடுகள், புனித யாத்திரைகள், புனித தீர்த்தங்கள் தான் பெஸ்ட்டாக இருக்குது. அதை வாங்கி வந்தாலே மனமாற்றம் ஏற்பட்டுரும். இந்த ராசிக்கு வாழ்வியல் பரிகாரம் ஒன்று கொடுக்கணும். உங்கள் வீட்டில் தண்ணி ஃப்ளோ அடையும் படக்கூடாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ப்ளம்பிங்கில் தண்ணி லீக் ஆகிட்டு இருக்கும், அதை அடைக்க விட்டுருவாங்க. தண்ணி ஒரு பைப்பு ஒர்க் ஆகாமல் இருக்கும், அதை சரி பண்ண மாட்டாங்க. அப்போ தண்ணியோட ஃப்ளோவை கரெக்டாக வச்சுக்கிட்டு இருக்க கடகம் ஜெயிச்சிரும். கடகராசினியர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலனாக இருக்குங்கிறது விலாவாரியாக பார்த்தேங்க சார். கண்டிப்பாக நம்ம நேருக்கு ஒரு பயனில் கருத்துக்களாக இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.